திருவண்ணாமலை அருகே இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். அங்கு இன்னமும் மோதல் தொடர்வதால் பதற்றம் நீடிக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் புளியரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சில மாணவர்களுக்கும் செல்ல பெரும்புலிமேடு பகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இடையே சில நாட்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியளவில் செல்ல பெரும்புலிமேடு கிராமத்தைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்டவர்கள் புளியரம்பாக்கம் கிராமத்தில் நுழைந்து தமிழரசன் என்பவரை தாக்கிவிட்டு தப்பினர். அப்போது சிக்கிய ராஜேஷ் என்பவரை பிடித்த புளியரம்பாக்கம் கிராமத்தினர் அவரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் ஆயுதங்களுடன் புளியரம்பாக்கத்தில் புகுந்த செல்வ பெரும்புலிப்பேட்டை சேர்ந்த 25க்கும் மேற்பட்டவர்கள் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வன்முறையில் 4 பேர் காயமடைந்தனர். 2 மினி வேனும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் சேதப்படுத்தப்பட்டன. மேலும் சகோதரர்களான வெங்கடேசன், ஆதிகேசவன் ஆகிய இருவரையும் வாகனங்களில் கடத்தி சென்றவர்கள் தாக்கியதில் வெங்கடேசன் உயிரிழந்தார். ஆதிகேசவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வீட்டுக்குள்ள அப்பா பதட்டத்துல வீட்டை வச்சுட்டு வந்தாரு. அறுத்துக்குள்ள அண்ணாவை பட்டு அடிச்சிட்டானுங்க. அடிச்சதும் தம்பி ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அண்ணாவையும் தம்பியாவது இழுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணாவை தர நீத்துட்டு போயிட்டானுங்க. இழுத்துன்னு போயிட்டு அப்படியே ரத்தம் சொட்டு இழுத்துன்னு போறானுங்க. அவனுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் எங்க அண்ணா படியை வாங்குவோம். அந்த போலீஸ் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும். அந்த போலீஸ் என்னன்னு கூட கேட்கவே மாட்டேன்றாங்க. காயமடைந்த 4 பேரில் கணபதி, விஜயராகவன் ஆகிய இருவரும் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக செல்வ பெரும்புலிவேடு பகுதியைச் சேர்ந்த 9 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திங்கட்கிழமை மதியம் புளியரம்பாக்கம் கிராமத்திற்கு வந்த செல்ல பெரும்புலிமேடு கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் அவரை தாக்கி வாகனத்தையும் தீயிட்டு கொளுத்தினர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டியதனால்தான் இன்றைக்கு உயிரிழப்பு நடந்திருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற சாதி வெறிகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற காவல்துறையினரை உடனடியாக காவல்துறை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் பணி நீக்கம் செய்ய வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதனிடையே சென்னை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த வெங்கடேசனின் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் ஆதாயத்திற்காக ஜாதிய வன்முறைகளை பாமக தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டினார். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள் இவ்வாறு சாதி வெறியை மூலதனமாக்கி அரசியல் ஆதாயம் தேட துடிக்கிறவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது. இது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. மேலும் தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமைகளை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டிய திருமாவளவன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.